குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் கிரைம் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை நீர் மீண்டும் சேர்த்து கொண்டீர், ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினீர், பீர்லகாய் ரோயி எந்த ஜீவ நீரூற்று நீர், பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே, எந்த நழுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, எந்த நழுக்குரல் கேட்டு நீரூற்றாய் வந்தவரே, பீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீர், பீர்லகாய் ரோயி எந்த ஜீவ நீரூற்று நீர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவர் நீர், என் எளிமையில் கை தூக்க வந்தவர் நீர். தேவனுடைய பிள்ளைகளே, சிறுமைப்பட்டிருந்த ஆகாரை கண்ட ஆண்டவர், சிறுமைப்பட்டிருந்த அன்னாளை கண்ட ஆண்டவர், சிறுமைப்பட்டிருந்த யோசேப்பை கண்ட ஆண்டவர், சிறுமைப்பட்டிருந்த தாவீதை கண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் காண்கிறவராய் இருக்கிறார். நான் படுகிற சிறுமை, நான் ஒடுக்கப்படுகிறதை, நான் வேதனைப்படுகிறதை, எல்லாராலும் நான் புறக்கணிக்கப்படுகிறதை, ஐயோ ஆண்டவர் மறந்து போனோரோ, ஆண்டவர் பார்க்கவில்லையோ என்று யோசிக்காதீர்கள். உங்களைத்தான் ஆண்டவர் அதிகமாக பார்க்கிறார். உங்கள் மேல்தான் ஆண்டவர் அதிக அக்கறை உள்ளவராய் கூர்ந்து கவனிக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அன்றைக்கு ஆகார் அப்படித்தான் எல்லாரும் மறந்து போனார்கள். ஆபிரகாம் மறந்து போனார், சாராள் என்னுடைய எஜமாட்டி என்னை மறந்து போனாலே, இப்படி என்னை துரத்தி விட்டார்களே என்று கண்ணீரோடு கூட இருந்த பொழுது ஆண்டவர், ஆகாரே ஏன் நீ அழுகிறாய் என்று அங்கே ஒரு துறவை உண்டாக்கி மகனுடைய தாகத்தை ஆண்டவர் தீர்த்து, நான் உன்னை காண்கிறவர், நான் உனக்கு உதவி செய்கிறவர், துரத்தப்பட்ட உனக்கு அடைக்கலமாய் நான் இருக்கிறேன் என்று ஆகாரை வனாந்தரத்திலே தேவன் திடப்படுத்தினாரே. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். உங்கள் அலுவலகத்தில் நீங்கள் சிறுமைப்படுத்தப்படலாம், எல்லாராலும் அழ வைக்கப்படலாம், உங்களுடைய தொழில் வியாபாரங்களில் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், உங்கள் உறவுகளில் உங்கள் மாமனார் மூலம், மருமகள் மூலம், உங்கள் மாமியார் மூலம், உங்கள் கணவர் மூலம், உங்கள் மனைவி மூலம், உங்கள் பெற்றோர்கள் மூலம் கூட நீங்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை மறந்து விடவில்லை. சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற உங்களை என் ஆண்டவர் கூர்ந்து கவனிக்கிறார். அன்றைக்கு இஸ்மவேலை ஒரு பெரிய ஜாதியாய் ஆண்டவர் மாற்றி ஆசீர்வதித்ததை போல அதே இடத்தில், அதே உறவுகள் நடுவிலே, அதே வேலை ஸ்தலத்தில், சிறுமைப்பட்ட அதே ஸ்தலத்தில், துக்கமாய் கண்ணீர் வடித்த அதே ஸ்தலத்தில் உங்களை ஆனந்த கண்ணீர் வடிக்க என் ஆண்டவர் சீக்கிரம் ஒரு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். என் கண்ணீரை என் ஆண்டவர் காண்கிறார், என் வேதனைகளை என் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். சீக்கிரம் என் ஆண்டவர் நீதி செய்வார் என்று கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் சிறுமைப்பட்ட அதே இடத்தில், அல்லேலூயா, சிறுமைப்பட்ட அதே இடத்தில் யோசேப்பை உயர்த்தி ஆண்டவர் அழகு பார்த்தாரே, அதே தெய்வம் உங்களையும் உயர்த்தி அழகு பார்ப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே,
எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே தகப்பனே, நாங்கள் நல்லா இருக்கும்போது மனிதர்கள் எங்களை பார்ப்பார்கள். நாங்கள் கண்ணீர் வடித்து வேதனையோடு துக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே அழுது புலம்பும் போது யாரும் எங்களை பார்ப்பதில்லை, எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் நீர் அப்படி அல்ல ராஜா. எப்பொழுது நாங்கள் இருதயம் உடைந்து இருக்கிறோமோ, நொறுங்குண்ட இருதயத்திற்கு சமீபமாய் இருக்கிற தெய்வம் எங்களை அணைத்து கொள்ளுகிறவராய் இருக்கிறீர். ஏன் நாங்கள் சிறுமைப்பட்டோம் என்றதை விசாரித்து எங்களுக்கு நீதி செய்து சிறுமைப்பட்ட அதே இடத்தில் எங்களை உயர்த்துகிறவராய் இருக்கிறீர். இந்த காலை வேளையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம் அன்பு பிள்ளைகள் யாரெல்லாம் அப்படி சிறுமைப்படுத்தப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிறார்களோ, இன்றைக்கு உடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்வதாக. அதே இடத்தில் உடைய பிள்ளைகளுடைய நிந்தைகளை தேவன் புரட்டுவீராக. எல்லா உபத்திரவங்களையும் தேவன் மாற்றுவீராக. உயர்த்தும் அப்பா. பிள்ளைகளை கனப்படுத்தும். நான் உன்னை மறக்கவில்லை என்பதை யோசேப்புக்கு எப்படி நீர் ஆண்டவரே உயர்வின் மூலம் வெளிப்படுத்தினீரோ, அதே போல் உடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே உயர்த்தி, இன்னும் நான் உன்னை மறக்கவில்லை மகளே, உன்னோடு தான் இருக்கிறேன், மகனே உன்னோடு தான் இருக்கிறேன் என்று ஒரு முறை நீர் அதை நிரூபிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவீராக. நீர் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. சிறுமைகள் மாறப்போவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.